வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு நாம் எதிர்பார்த்ததை விட கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. அவலாஞ்சியில் நீலகிரி மாவட்டத்தில் 22 சென்டிமீட்டர் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் 26 சென்டிமீட்டர் மழை, 260 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அப்பர் பவானியில் 185 மில்லிமீட்டரும், நடுவட்டத்தில் 163 மில்லிமீட்டரும், கிலன் மோர்கனில் 72 மில்லிமீட்டரும், கூடலூர் பஜார் 63 மில்லிமீட்டரும், எமரால்டில் 63 மில்லிமீட்டர், பார்வுட் 62 மில்லிமீட்டர், அப்பர் கூடலூர் 62 மில்லிமீட்டர், தேவாலா 62 மில்லிமீட்டர், செருமுள்ளி 60 மில்லிமீட்டர். மேலும் கூடலூர் தாலுகா அலுவலகம் பந்தலூர் தாலுகா அலுவலகம் 56 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் குண்டார் அணைக்கட்டு பகுதியிலையும் கனமழை 4 சென்டிமீட்டர் மழை. ஏற்காடு மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்காங்கே, மேலும் பெரம்பலூர் மாவட்டத்தில் எறையூர் மற்றும் வேப்பந்தட்டை, களத்தூர், தழுதலை பகுதிகளில் நனைக்கும் மழை, தூறல் மழை பொழிவுகள். மேலும் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில், அதாவது ஏழுமலையில் தூறல் நனைக்கும் மழை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிழவரப்பள்ளி அணையில் நனைக்கும் மழை பொழிவுகள். மேலும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாலமூர் 55 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் கூட அம்மாப்பேட்டை, குண்டேரி பள்ளம் மற்றும் பவானி சாகர் பகுதிகளிலும் லேசான மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. அதே போல் சென்னையிலும் நனைக்கும் மழை, லேசான மழைப்பொழிவுகள். அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் தாலுகா அலுவலகத்தில் நனைக்கும் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி ஐபி 15 மில்லிமீட்டர், திருமூர்த்தி டேம் 15 மில்லிமீட்டர், அமராவதி மற்றும் உடுமலைப்பேட்டையில் மழை. மேலும் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, கொப்பம்பட்டி லேசான மழை. மேலும் மழைப்பொழிவுகள் தேனி மாவட்டத்தில் முன்னிலை பெரியார் அணைக்கட்டு பகுதி 30 மில்லிமீட்டர், தேக்கடி, வீரபாண்டி, கூடலூர் இங்கெல்லாம் மழைப்பொழிவுகள். அதே போல் பல்வேறு மாவட்டங்களில் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் கூட பெரியார் அணைக்கட்டு, பெரியார் டேம் மழைப்பொழிவு. இன்றைய வானிலையை பார்த்தீங்கன்னா நேற்றைய மழைப்பொழிவு இன்றைக்கு பாதியாக குறைந்துவிடும். நேற்றைக்கு விடிய விடிய மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. திருமூர்த்தி, அதாவது உடுமலைப்பேட்டை தெற்கு, பொள்ளாச்சி தெற்கு, பொள்ளாச்சி வடக்கு, வடமேற்கு பகுதியில் கூட, வடகிழக்கு பகுதியிலையும் வடக்கு பகுதியிலும் கூட நல்ல மழைப்பொழிவு நேற்றைக்கு மாலை வரை நீடித்தது. பிறகு நள்ளிரவு அதிகாலை வரை மழைப்பொழிவு தொடர்ந்த நிலையில் நேற்றைக்கு ஒரு முக்கோணத்தில் 2 சென்டிமீட்டரும், நள்ளிரவு அதற்கு பிறகு ஒரு 2 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பொழிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா இதை விட கூடுதல் மழைப்பொழிவு வால்பாறையில் பொழிந்திருக்கிறது. அதோட தகவல் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. அதே போல பல்வேறு மாவட்டங்களில் இன்றைக்கு, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நேற்றைய மழைப்பொழிவு பாதியாக குறைந்துவிடும். ஏற்கனவே வங்கக்கடலில் உருவாகி உள்ளே கடந்து கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது இன்னும் செயலிழக்கவில்லை. இன்றைக்கு தான் அது வெல் மார்க்டு லோ பிரஷராக செயலிழக்க போகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைக்கு வெல்மார்க்கு லோ ப்ரெஷராக செயலிழந்ததும் காற்றோட ஈர்ப்பு மிகவும் குறைந்து விடும். நாளைக்கு லோ ப்ரெஷராக குறைஞ்சிடும். நாளைக்கு லோ ப்ரெஷராக குறைவதுக்கு முன்னாடி அது எங்கே போயிடும்னா பாகிஸ்தான் எல்லையோர ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதிக்கு சென்றுவிடும். இதனால் காற்றும் திசை மாறிவிடும். ஆகையினால இன்றைக்கு இருக்கக்கூடிய மழையில் நாளை இதுலேயும் பாதியாகிவிடும். ஆக நேற்றைய மழையில் இன்றைக்கு பாதி, இன்றைய மழையில் நாளைக்கு பாதியாக குறைந்துவிடும். ஆகவே இன்றைக்கு நீலகிரியில் 10 சென்டிமீட்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நாளை 5 சென்டிமீட்டர் தான், அடுத்த நாள் 2-3 சென்டிமீட்டருக்கு தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஒரு உதாரணம். இன்றைய மழைப்பொழிவு குறைந்த பிறகு தமிழ்நாட்டில் மெல்ல வெப்பசலன மழைப்பொழிவு அதிகரிக்கும். காற்றோட போக்கு குறையும் பொழுது ஈரப்பதம், மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றோட வேகமும் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் சற்று குறையும் பொழுது வெப்பம் அதிகரிக்கும். வெப்பம் அதிகரிக்கும் பொழுது வெப்பச்சலனம், அதாவது காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லேசாகி மேலெழுந்து ஆங்காங்கே மழைப்பொழிவு அதிகரிக்கும். ஆகவே 28, 28, 29 நேற்றைக்கெல்லாம் பெரம்பலூர் மாவட்டத்தில் மழை பெய்திருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதே போல் இன்னும் கொஞ்சமாக பரப்பில் கொஞ்சம் கூடும். 28 இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும், 29 இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும், 30, 31 கொஞ்சம் பரப்பில் கூடும். இதில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்னென்னா, தென்மேற்கு பருவமழை 10ஆம் தேதி வரை பின்வாங்கி இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அதில் மேலும் ஒரு சிறப்பு தகவல் என்னென்னா வளிமண்டல சுழற்சி உருவாக போகுது. இது வழக்கத்திற்கு மாறான வளிமண்டல சுழற்சி. இலங்கை அருகே வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் வளிமண்டல சுழற்சி உருவாகும். ஆனால் நாம் செப்டம்பர் மாதம் எதிர்பார்த்திருந்தோம், ஆகஸ்ட் இறுதியிலிருந்து எதிர்பார்த்திருந்தோம். அது ஆகஸ்ட் முற்பகுதியிலே வரப்போகுது வளிமண்டல சுழற்சி.
நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இலங்கைக்கு அருகே வளிமண்டல சுழற்சி உருவாவதற்கு ஆகஸ்ட் இறுதி செப்டம்பர் முழு சாதகம் இருக்கிறது. சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால வெப்பம் அதிகரிக்கும், கடல் வெப்பம் அதிகரிக்கும். கடல் வெப்பம் அரபிக்கடலோரம் குறைந்திருந்தாலும் மீண்டும் உயரும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதே போல் காற்று வந்து கடல் மட்ட மேற்பரப்பில் தட்டி செல்கிற காரணத்தினால அப்படியே எப்படி நம்ம இந்த கப் சேசல் எப்படி ஊதி காப்பி சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்மட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைத்து இருக்கிறது. அது மீண்டும் உயரும், நீரோட்டங்கள் வலுப்பெறும். இருந்தாலும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியில் தொடர்ந்து 29-30 டிகிரி வெப்பநிலை இருக்கிற காரணத்தினால காற்று சுழற்சிகள் உருவாகும்னு சொல்லியிருக்கிறோம். ஆகவே இந்த காற்று சுழற்சி இப்பொழுது இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2ஆம் தேதியே உருவாக போகுது. ஆகஸ்ட் 2லேயே காற்று சுழற்சி உருவாயிடும். ஆகஸ்ட் 2லேயே காற்று சுழற்சி உருவாகி, அதாவது இலங்கை மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் தான் இந்த காற்று சுழற்சி உருவாக போகுது. இந்த காற்று சுழற்சி இலங்கை கிட்ட உருவாகிறது எப்போ? வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் உருவாகும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆக வடகிழக்கு பருவமழை காலத்தில் காற்று சுழற்சி உருவாவது வழக்கத்திற்கு மாறாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் வளிமண்டல சுழற்சி உருவாக போகுது. கீழடுக்கு சுழற்சி இல்லை, மேலடுக்கு சுழற்சி. கீழடுக்கு சுழற்சியாக இருந்தானா கடல் மட்டத்தில் காற்று அதிகமாகும், மீனவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும். வளிமண்டல மேலடுக்கில் உருவாகக்கூடிய இந்த காற்று சுழற்சி வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிடும் பொழுது அதை மிக எளிதாக குளிர்விப்பதற்கு சாதக அமைப்பாயிடும். உடனுக்குடன் இன்ஸ்டன்ட், உடனுக்குடன் மழை. அதாவது மதியமே மழை பொழிவு தொடங்க வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய 2ஆம் தேதிக்கு மேலே தமிழ்நாட்டில் ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை மாலையில், நள்ளிரவு, அதிகாலை நேரத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் வடகடல் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குது. 2ஆம் தேதி முதல்ல டெல்டா வடகடலோரம், அப்புறம் படிப்படியாக வட உள் மாவட்டம், பிறகு படிப்படியாக இந்த வளிமண்டல சுழற்சி வரக்கூடிய 2ஆம் தேதி உருவாகி 12ஆம் தேதி வரைக்கும் அது நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதோட உருவாகும் இடம் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கே உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வளிமண்டல சுழற்சி சுமார் 2000 மீட்டர் உயரத்தில் தான், 2 கிலோமீட்டர் உயரத்தில் தான் உருவாகுது, கீழே இல்லை. இது எதுக்கு சாதகமாக அமையும்னா வெப்பச்சலன மழைக்கு சாதகம் அமையும். கிழக்கு காற்று வராமலே குளிர்விக்கும், உடனடியாக குளிர்விக்கும். காற்று லேசாக்கி மேலெழுந்த உடனே குளிர்விக்கும். கிழக்கு காற்று வரும் வரைக்கும் தாமதம் ஏற்படாது. ஆகையின் காரணமாக மழை பொழிவு என்பது இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் காற்று பகுதிகளுக்கும் பல்வேறு இதுவரைக்கும் மழை பெய்யாத இடங்களுக்கு மழை பெய்வதற்கு சாதக அமைப்பாக வளிமண்டல சுழற்சி, மேலடுக்கு சுழற்சி 2 கிலோமீட்டர் உயரம், அதற்கு மேலே 1.5 கிலோமீட்டர்லேருந்து அப்படி படிப்படியாக இறங்கிடும். 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும். அப்புறம் படிப்படியாக நாளுக்கு நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி 1.5 கிலோமீட்டருக்கு வரும், அப்புறம் 1 கிலோமீட்டருக்கு வரும், அப்புறம் 750 மீட்டர் 3/4 கிலோமீட்டருக்கு கிட்ட வந்துடும். அப்புறம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக போய் ஆந்திர பிரதேசத்தில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேயா? ஆனால் 2 வாய்ப்பு இருக்கு. 2 காற்று சுழற்சியா பிரியவும் வாய்ப்பு இருக்கு. ஒன்று அரபிக்கடலுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, குமரி கடல் வழியா. இன்னொன்று ஆந்திர பிரதேசத்துக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு. ஆகவே எது எப்படியோ ஒரு 12ஆம் தேதி வரைக்கும் வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கு சாதகம் ஏற்பட போகிறது. ஆக வரக்கூடிய 2ஆம் தேதியிலிருந்து காற்று பகுதிக்கு மழை, இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கும் மழை, மாலை இரவு இடிமழை, வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்தது உடனடியாக குளிர்விக்கும் மழை, இப்படியே ஒதுக்கி 2ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. தென்மேற்கு பருவக்காற்று அந்த நிகழ்வு தான் போய் தீவிரமடைந்து தென்மேற்கு பருவமழையும் தீவிரப்படுத்த போகுது. அந்த நிகழ்வு தான் மேலடுக்கு சுழற்சியாக உருவாகி படிப்படியாக இடையடுக்காக வந்து கீழடுக்காக வந்து கடலோட இணைந்ததாக வந்து தாழ்வு பகுதியாக மாறிடும் ஆந்திர பிரதேசம் போய். இப்படித்தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே நல்ல ஒரு மழைப்பொழிவை வரக்கூடிய முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம். 2ஆம் தேதியே எதிர்பார்த்துறாதீங்க. இப்போ வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கெல்லாம் மழை இருக்கு. ஆனால் 2ஆம் தேதி பெய்யலாம், 3ஆம் தேதி பெய்யலாம், 4ஆம் தேதி பெய்யலாம். ஒதுக்கி தான் பெய்யும். முதல் வாய்ப்பு வடகடலோரம் டெல்டா, அடுத்தது வட உள் மாவட்டங்கள், அடுத்தது மத்திய உள் மாவட்டங்கள், அடுத்தது தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், ராமேஸ்வரத்துக்கு உண்டு, ராமநாதபுரத்துக்கு உண்டு, தெற்கு கடலோரம் ராமநாதபுரம் தெற்கு கடலோரத்துக்கு உண்டு, படிப்படியாக தூத்துக்குடிக்கு உண்டு, பாலக்காட்டு கணவாய்க்கு உண்டு, காற்றுப்பகுதி தாராபுரம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிக்கும் உண்டு. எல்லா இடத்துக்குமே உண்டு. 2ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட நாளில் தான் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும். 2ஆம் தேதியை எதிர்பார்த்து கவலையில் ஆழ்ந்துடாதீங்க. 2 பெய்யலைன்னா 3ஆம் தேதி பெய்யும், 3ஆம் தேதினா 4ஆம் தேதி பெய்யும். ஒதுக்கி பெய்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு 10ஆம் தேதி 12ஆம் தேதிக்குள்ளே ஒரு நாள் அல்லது 2 நாள் நல்ல மழை பொழிவு பொழிந்துடும். சில இடங்களில் எல்லா நாளும் பெய்யும். சில இடங்களில் வாரத்துக்கு 5 நாள்னு சொல்லியிருக்கேன், 6 நாள் சொல்லியிருக்கேன். சில இடத்துல வாரத்துக்கு 4 நாள், சில இடங்களில் வாரத்துக்கு 3 நாள், சில இடங்களில் வாரத்துக்கு 2 நாள், சில இடங்களில் வாரத்துக்கு 1 நாள். ஆக அந்த 10 நாளில் 1 நாள் அல்லது 2 நாள் குறைந்தபட்ச மழை பொழிவை கொடுத்துவிடும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆக வானிலை அறிக்கையில் அறுவடை விவசாயிகள் தயவுசெய்து குழம்பி விட வேண்டாம்.
பகலில் நல்ல வெயில் இருக்கும், மாலை இரவு மழை தான், அறுவடை செய்யலாம். மாலையில் மழை வருவதற்கு முன்பு மூடி பாதுகாத்தணும். அதனால தான் இப்போ புரியுதுங்களா? நிறைய பேர் மழையும் வேண்டாம்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த மழையை சொல்லும்போது அச்சப்படலாம். ஆனால் 90% 95% விவசாயிகளுக்கு மழை வேண்டும். 5% 10% விவசாயிகளுக்கு இப்பொழுது மழை வேண்டாம், ஆனால் அது அறுவடை முடிந்த பிறகு வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த அறுவடை நேரத்தில் பகலில் வெயில் அடிக்கும். தென்மேற்கு பருவக்காற்று தீவிரம் குறைஞ்சிரும் படிப்படியாக. 29லேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் வளிமண்டல சுழற்சி இருந்து கொண்டு வெப்பச்சலன இடிமழை பிடிப்பை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. படிப்படியாக இந்த அறிவிப்பெல்லாம் விரைவில் வெளியாகும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் மூலமாக. தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.